ஆன்மீகத்தில் துளசி, வன்னி, வில்வம் இதன் இலைகள், இதனுடன் அருகம்புல்லும் கடவுளுக்கு சார்த்தப்படும் புண்ணியமான பொருளாக கருதப்படுகிறது. அருகம்புல்லானது குண்டலினி யோகத்தின் மூலக்கடவுளான விநாயகருக்கு உள்ளம் கவர்ந்த மூலிகையாக உள்ளது. அழகு மிகுந்த மலர்கள் நிறைய இருக்க விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சிப்பதற்கான காரணம் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. யமனுடைய மகன் அனலன் என்ற அரக்கன் ஒருமுறை தேவலோகத்தில் புகுந்துவிட்டான். அவனுடைய குணம் அறிந்த தேவர்கள் பயந்து விநாயகப் பெருமானிடம் தஞ்சமடைந்து அந்த அரக்கனிடமிருந்து தங்களை காக்குமாறு வேண்டிக் கொண்டனர். வினை தீர்க்கும் விநாயகர் தன் துதிக்கையால் சுருட்டி அவனை விழுங்கிவிட்டார். அடுத்த நொடியே அனைத்து தேவர்களின் வயிறும் கபகபவென எரிந்தது. தேவர்கள் விநாயகரின் வயிறு குளிர்ந்தால்தான் தாம் இந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடியும் என்று அறிந்து கொண்டு சந்திரனிலிருந்து வரும் குளிர்ந்த ஒளிக்கற்றைகளை விநாயகப் பெருமானின் திருமேனியில் சாற்றினர். அப்போதும் பலன் ஏதுமில்லை. அப்போது முனிவர்கள் 21 அருகம்புல்லை விநாயகர் திருமேனியில் சாற்றினர். அடுத்த வினாடியே அவருடைய வயிறும் குளிர்ந்தது. அன்று முதல் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றும் நியதி உண்டானது என்ற வரலாறு ஆன்மீகத்தில் உள்ளது. அறிவியலில் அருகம்புல்லானது உடல் குளிர்ச்சிக்கான ஒரு சிறந்த மூலிகையாகும். எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் உடல் கொதிப்பை குளிர்விக்கக்கூடிய அருமருந்தாக சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.